ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களால தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் தகுதியானோ அவங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபா வைத்து செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 10 மாத காலமாட்டு அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்து அவங்களுடைய மேல்முறையீடில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல, எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. அந்த மாதிரி காத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூடுதலாட்டு 1,40,000 பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவன்னு சொல்லிட்டு கண்டறிந்து இந்த மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்பட்டு விட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து மேல்முறையீடு பண்ணி எந்த ஒரு அவங்களுக்கு எஸ்எம்எஸோ ஒன்றும் வராமல் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு இப்போ கூடிய சீக்கிரத்தில் எஸ்எம்எஸ் வரும். அப்படி நீங்கள் தகுதியாக இருந்து உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கிடைக்கும். அது சம்டைம் நீங்கள் தகுதியாக இருந்தும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் உங்களுக்கு திரும்ப ஒரு புதுசாட்டு அப்ளை பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைமு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் எங்களுக்கு மேல்முறையீடு பண்ணியிருந்தால் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் ஒரு நம்பர் இருக்குது 1100. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க ப்ராப்பராக உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லி தான் நாங்கள் கால் பண்ண எடுக்கலை. 1 டைம் 3 டைம்ஸ் எல்லாம் ஃபோன் படிச்சுட்டு எடுக்காமல் விட்டுட்டா நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் அல்லது பார்த்தீங்கன்னா மத்தியானம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஈவினிங் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணால் போதும். கால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனை எடுப்பாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாமல் நீங்கள் கரெக்டாக டீட்டெயில்ஸ் சொல்லும்போது உங்களுடைய விண்ணப்பம் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் கூடுதலாட்டு சேர்க்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிரை இந்த திட்டத்தில் இணைப்பதற்கான வாய்ப்புள்ளதாட்டு ஒரு தகவல் வெளியாக உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் இன்னும் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களை கண்டறிந்து அவங்களுக்கு 1000 ரூபா செலுத்தப்பட உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணுவதற்கான அப்ளிகேஷன் இன்னும் கொடுக்கல. அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோவாட்டு நீங்கள் பதிவிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய விண்ணப்பம் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லைன்னு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிறவங்களுக்கு அமௌண்ட் வராது. நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆனவங்க நீங்கள் புதுசாக தான் இனி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. புதிய ரேஷன் கார்டு வந்தவங்களுக்கும் புதுசாக மேரேஜ் பண்ணி புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு புதுசாட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுவதற்கான ஆப்ஷனை இப்போ கொண்டு வருவாங்க கூடிய சீக்கிரத்தில். அது முகாம் மூலம் கொண்டு வராங்களா இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டர் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரவீன்.